வாட்டி இது பண்ணப்போ கேஸ் ஏற்றி போயிட்டாப்புல. மறுபடியும் கேஸ் ஏற்றினப்போ ஃபுல்லாக அடிச்சுட்டாங்க. நான் பேசுகிறேன். மாநில பகுதி சமாஜ பொறுப்பாளர்களோடு உயிரிழந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலாகவும் அடிபட்டு மேல் சிகிச்சைக்காக இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்ப்பதற்காகவும் கேள்விப்பட்டு சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். மேல் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பார்த்தோம். எல்லோரும் இப்போ காயத்தோடு படுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது செய்தியாளர் மூலமாக பத்திரிகையாளர் மூலமாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பத்திரிகை வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு அரசியல் கட்சி அது ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, மாநாடாக இருந்தாலும் சரி, அந்தந்த கட்சியோட தொண்டர்களுக்கான இடத்தை தேர்வு செய்து அந்தந்த கட்சியோட உரிமை உளவுத்துறையும் காவல்துறையும் சரியான இடத்தை கொடுத்திருந்தால் இந்த விபரீத சம்பவம் நடந்திருக்காது. இத்தனை உயிர்களை நாம் பலியாகியிருக்க மாட்டார்கள். ஆகவே அரசுக்கு வைப்பதெல்லாம் இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சியாக இருக்கின்ற வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியை பற்றி நன்றாக தெரியும். ஏன் தெரிந்து சரியான மக்களுக்கு பாதுகாப்பும் நல்ல இடத்தையும் ஏன் தேர்வு செய்து கொடுக்காமல் என்பது ஒரு கேள்விக்குறியாக எல்லா அரசியல் கட்சியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வாயிலாக தமிழ் மாநில பகுதி சமாஜ் கட்சி நாங்களும் கேட்பது, ஏன் காவல்துறை அந்த இடத்தை தேர்ந்து கொடுக்க வேண்டும்? ஒரு மாநாடாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு மைதானத்தை கொடுத்திருந்தார்கள். ஏனென்றால் லட்சக்கணக்கான பேர் வருகின்ற இப்படிப்பட்ட நெரிசல்கள் உருவாகுன்றதுக்காகத்தான் காவல்துறை கேட்கிற இடத்தை மறுக்கிறது. இப்ப காலமாக நிறைய தொண்டர்களோடு கட்சியோட தேர்தல் பிரச்சாரத்தை முன்கூட்டியே செய்து கொண்டிருப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும். எல்லா அரசியல் கட்சிகளையும் பத்திரிகை வாயிலாக நாங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டோம். அப்படி இருக்கின்ற இந்த வேளையில் ஏன் காவல்துறை அந்த இடத்தை தீர்வு செய்து கொடுத்தது? ஏன் அவர்கள் கேட்ட இடத்தை கொடுத்துள்ளது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இந்த சம்பவத்திற்கு காவல்துறை அரசு தான்